வணக்கம் முருகன். ஜோசப் விஜய் என்று அழைக்கப்படுகின்ற விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஜோசப் விஜய் என்று அழைக்கப்படுகின்ற விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். எப்போ இருந்து ஜோசப் விஜய் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த ராஜா அவர்கள் தான் ஜோசப் விஜய் என்று அழைத்தார். விஜயாக இருந்த விஜயை ஜோசப் விஜய் என்று அழைத்தவர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ராஜா அவர்கள் தான். அப்படி அழைப்பதற்கு காரணம், பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தலைவனுடைய நிலைப்பாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க ஜாதி மோதலையும் மத மோதலையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டாராக இருக்க விஜயனுடைய வாக்கு எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஜோசப் விஜய் என்று முதன்முறையாக அழைக்கப்பட்டார். அதுக்கு முன்னாலே வரலும் விஜய் அவர்கள் சினிமாவில் நடிக்கிற பொழுதும் சரி, அல்லது பொதுக்கூட்டத்தில் பொது மேடையில் கலந்து கொள்ளும் பொழுது விஜய் என்று மட்டும்தான் அழைக்கப்படுவார். ஜோசப் விஜய் என்று எந்த இடத்திலுமே அவர் அழைக்கப்பட மாட்டார். சினிமாவில் கூட அப்படிப்பட்ட டைட்டில் பயன்படுத்தப்படவில்லை. ஜோசப் விஜய் என்று அழைத்தது ராஜா அவர்கள் தான். இன்று ஜோசப் விஜய் என்று முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால் அந்த கிரெடிட்டு ராஜாவை சென்று சேரும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். ஏராளமான இழுபறி குளறுபடிக்கிடையே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த வரலாற்று சாதனை படைத்ததற்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த கட்சிக்கு உதவி செய்திருக்கின்றன. வரலாற்றில் கண்டிப்பாக அது பேசப்படும். ஜீரோவிலிருந்து ஹீரோவாக அந்த 2-3 கட்சிகளும் மாறியிருக்கிறது. இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஜீரோவிலிருந்து ஹீரோவாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்ததன் மூலமாக மாறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக குழி தோண்டி புதைக்கப்பட்ட திராவிட கட்சிகள். 2 திராவிட கட்சிகளும் 75 வருஷமாக மாறி மாறி ஆட்சி பண்ணி ஊழலை தான் நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அடை செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஊழல் அப்படின்னு இந்தியாவுக்கே தெரிவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவுக்கே ஊழலை அறிமுகப்படுத்தப்பட்டவர். அப்படி இந்தியா முழுக்க ஊழலை வளர்த்த கட்சிகளால் வெறுத்து போன தமிழக மக்கள் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு கொடுத்து, அதுவும் முதல் தேர்தலிலே பெரும்பான்மை வாக்களித்து முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றார்கள். அதனால் இந்த 2 திராவிட கட்சிகளும் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. இனி விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் என்றைக்குமே ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சது வரலாற்று சாதனை கிடையாது. ஓட்டுக்கே பணம் கொடுக்காம அந்த கட்சி பெரும்பான்மையான இடங்களை பெற்றது மட்டுமில்லாமல் முதல் தேர்தலையே தனித்து நின்று ஆட்சி அமைத்திருக்கிறது. அதுதான் வரலாற்று சாதனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான நிலைப்பாடு தான் இருக்கிறது. வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மோசமான பொய்யான நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் பொய்யாக்கி தவிடுபொடியாக்கி தமிழக வெற்றி கழகம் ஓட்டுக்கே பணம் கொடுக்காம இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மட்டும் இல்லாமல் தான் களம் கண்ட முதல் தேர்தலிலேயே ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் அடைந்த வரலாற்று சாதனை. அடுத்ததாக விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. விஜயே எதிர்பார்க்காத வெற்றியை தான் தமிழக மக்கள் விஜய்க்கு பரிசாக கொடுத்துருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு 50 சீட்டு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் நினைத்திருப்பார். அதற்கு மேலே முதல் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு காரணம், கடந்த காலத்தில் ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் 36 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருந்தார். இன்னும் ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம். அந்த அளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தனக்கு ஒரு 50 சீட்டு கிடைக்குன்னு நினைச்சிருந்திருப்பாரு. ஆனால் முதல் தேர்தலிலேயே தனித்தே நின்று 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றிக்கு காரணம் விஜய் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். அவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தினால தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, திராவிட இயக்கங்களுக்கே ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் வாக்கை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள்.
இதுதான் ஒரு வரலாற்று சாதனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி நிலையாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டணியை உடைத்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்த்திருக்கிறது. இந்த கூட்டணி அப்படிங்கிறது வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் 2029 பாராளுமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கொடுத்திருக்கின்ற அங்கீகாரம். அடுத்ததாக ஆதரவு தொடருமா ஆட்சி கவிழுமான்னு இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகளினுடைய கடந்த கால வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு. எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வரலாறாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 2 சீட்டையும் ஒவ்வொரு கட்சியை பெற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சிக்கு அமர்த்தியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு அமைச்சிட்டு இவங்க குளறுபடி செய்வாங்களா இல்லை ஆட்சியை கவிப்பாங்களானது இப்பொழுதே மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் கிடைச்சிருக்கிறது. விஜயனுடைய வரலாறு படிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுத்தது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பை இந்த கட்சிகள் இழக்காது அப்படின்னு நம்பலாம். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தனக்கு இருக்கிற உறவை முறித்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்திருக்கிறது. இதன் மூலமாக அந்த கட்சி தென் மாநிலங்களில் ஒரு பலமான கட்சியாக வளர்ச்சி அடைய போகிறது. இந்தியா முழுக்க வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் பொழுது 2029 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 40 பாராளுமன்ற தொகுதியும் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக விதி வேலை செய்யுதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் கடுமையாக பழிவாங்கப்பட்டன, உள்ள வைத்தே அடக்கி வைக்கப்பட்டன. திராவிட முன்னேற்ற கழகத்தால் தலித் மக்களுக்கு கொடுமை நிகழ்த்தப்பட்ட பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கவும் இல்லை, எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. அந்த அளவுக்கு அடக்கி வைக்கப்பட்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தால் விடுதலை சிறுத்தை கட்சிகள். அதை போலவே தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும் பொழுது வலதுசாரி இடதுசாரி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எந்த விதமான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. அந்த அளவுக்கு தங்களுடைய வாளை சுருட்டி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இந்த கட்சிகள் இருந்தது. அப்படி எதிர்த்து பேசியிருந்தால் அந்த கட்சிகள் வெளியேற்றப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த 3 கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்று தலா ஒவ்வொரு கட்சியும் 2 சீட்டை வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 2 சீட்டுகளை வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு கட்சியும் இந்த 3 கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அதை தான் நான் விதி என்று சொல்லியிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தால் பழிவாங்கப்பட்ட இந்த 3 கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருந்து வெற்றி பெற்று தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. எது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சாங்களோ அது நடந்திருக்கிறது. அதாவது விஜய் முதல்வர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்தினுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து திமுகவை குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக தேர்தல் வராமல் பார்த்துக்கிறது இந்த கூட்டணி கட்சிகளுடைய வேலையாக இருக்க வேண்டும். கூட்டணியே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்துட்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் தள்ளக்கூடாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியில் இருந்து கொண்டே குளிபிரிக்கக்கூடிய கட்சிகள், எதிர்த்து பேசக்கூடிய கட்சிகள். அப்படி விஜயை விரக்தி அடை செய்து கூட்டணியில் இருந்து விலகி தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைக்கு விஜயை தள்ளக்கூடாது. ஏன்னா இப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தாலோ அல்லது தேர்தலை சந்திக்க நேரிட்டாலோ கண்டிப்பாக விஜய் அவர்கள் தனித்து 150 இடங்களை வெற்றி பெறுவார். அப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பலமாக பயன்படுத்தி அந்த கட்சிகள் தங்களை வளர்த்துக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக விஜயால் நல்லாட்சி தர முடியுமான்னு எல்லாருமே கேட்குறாங்க. கண்டிப்பாக விஜயால் நல்லாட்சி தர முடியும். முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விட மோசமான ஆட்சியை உலகத்தில் யாராலும் தர முடியாது. அவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்தவர் தான்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதைவிட மோசமான ஆட்சி கண்டிப்பாக விஜயால் தர முடியாது. அந்த வகையில் விஜய் அவர்கள் நல்லாட்சி தருவார் என்று எதிர்பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல், குடும்ப அரசியல், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் எல்லாம் தலைவிரித்து ஆடியது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் தராது என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கடந்த 5 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி ஊழல் பணமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை எப்படி விஜய் அவர்கள் சமாளிக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் ஜோசப் விஜய் என்று அழைப்பதற்கு ராஜா அவர்கள் தான் காரணம் இருந்திருக்கின்றார். அந்த வகையில் விஜய் அவர்கள் ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.